4 வார குரு வித்தைக்கு பிறகு, அதாவது ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு வித்தை 4 முறை கடைபிடிச்சிருக்கிறோம். 1 வருட ஒழுக்க குரு வைத்திய வாழ்வியல்ல. இந்த தருணத்துல நம்முடைய எடையையும் நம்முடைய தொப்பையுடைய சுற்றளவு, அதாவது வயிற்று பகுதியுடைய சுற்றளவையும் உங்க முன்னாடி பதிவு செய்யறேன். இன்றைய நாள் கீழேயே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். 7/6/2026. நம்ம ஒரு வருட ஒழுக்க குரு வைத்திய வாழ்வியலை தொடங்கியது 13/5/2026. ஓகேங்களா? போலாங்களா? உள்ள முதல்ல வெயிட்டை பார்த்துருவோம். மூன்று முறை செக் பண்ணிக்கலாம். தேர்ட் 71.35. எவ்வளவு கிலோ இருந்தேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். 7/6/2026 71.35 கிலோகிராம் இருக்கு. அதாவது சரிங்களா, 71 கிலோ 350 கிராம் இருக்கு. ஸோ இப்போ வயிற்று பகுதி பார்த்துக்கலாங்களா? ஸோ கரெக்டாக அந்த தொப்புள் மேலே பின்னாடி சைடும் பார்த்துக்குங்க. ஓகே, எங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக இந்த டயர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டயருக்கு மேலே வச்சிருக்கேன். தொப்புளுக்கு மேலே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 35 இருக்கு. நம்மளுடைய டார்கெட் 33 கடைசியாக நம்ம அச்சீவ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 இன்ச் இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி என்னுடைய தொப்பை எப்படி இருந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ எந்த அளவுக்கு உள்ள இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. நேரலையில் பதிவு பண்ண முடியாதனால எடுத்து போடுற வெர்ஷன் போடுறேன். கூடிய விரைவில் நேரலையில் வரேன். கீழ் இருக்கிறத பார்த்துங்க. இப்போ நான் குறைச்சிருக்கிற அளவுக்கு தொப்பையை நீங்களும் குறைக்கணும்னு நினைக்கிற எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள், அதிலும் சகோதரிகள், அம்மாமார்கள், பாட்டிமார்கள், அக்கா, தங்கச்சி, ஐத்த, கொழுந்த, நங்கேன்னு யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கவனமாக டெய்லியும் தொடர்ந்து பாருங்க. உங்களுக்காகத்தான் 3 வேளை என்ன உணவு எடுத்துக்கொள்கிறேன், தட் மீன்ஸ் குருபாகங்களாக என்ன எடுத்துக்கிறேன், அதற்கு ஏற்ற மாதிரி 2 வேளை என்ன குரு வித்தை செய்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு குரு வித்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எடுக்கிறேன். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடம்பெல்லாம் இறுக்கிட்டு நம்ம அளந்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? நார்மலாக உடம்பு ஹீட் பண்ணாமல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்க. 1 வருடம் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. இது உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் என்ன வேலையில் இருக்கிறீங்க, எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம், உங்களுக்கு தொப்பை குறைக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை என்ன, நான் அமர்ந்து கொண்டே பணி செய்கிறேன்னா, ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளக்குறதுனால நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, கூலி வேலையில் இருந்தாலும் சரி, விவசாய கூலியாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கு, கார் டிரைவருன்னு எந்தெந்த தொகுதியில் அதாவது பகுதியில் வேலை செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டும். நீங்கள் எந்த மாதிரி பயிற்சி செய்யலாம். அதுக்கு தான் 365 நாட்கள் தொடர்ந்து பாருங்க. இதற்காக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஜெம்சி குரு வைத்தியம், ஜெம்சி பவுன் ஃபுட்ஸு, ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸு, பவுனம்மா அப்படின்னு இத்தனை சேனல்களில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பவுனம்மா சேனலில் பவுனம்மா தனியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. 66 வயதில் சுகர் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல், ஒபிசிட்டி இல்லாமல் தான் எப்படி வாழ்கிறேன், அதுக்கு என்ன குரு வித்தைகள் செய்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி என்ன குரு பாகங்கள் எடுத்துக்கிறேன்னு தினமும் 3 காணொளி உங்களுக்கு ஷார்ட்ஸ்லி ரீல்ஸ்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? காலை மாலை 2 வேளை என்ன குரு வித்தை செய்கிறாங்க, அந்த குரு வித்தைக்கு ஏற்றாற் போல 3 வேளை என்ன குரு பாகங்கள் அவங்க எடுத்துக்கிறாங்க. வீட்டிலேயே தயாரிச்சு கார்பரேட் ப்ராடக்ட்டுகளை 99% நம்ம நாடுறதில்லை. எல்லாமே வீட்டு தயாரிப்பு. அதிலும் விலை ரொம்ப ரொம்ப கம்மி. ரேஷன் கோதுமை, ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கரிசி, ரேஷன் துவரம்பருப்பு, ரேஷன் பாமாயில், ரேஷன் சர்க்கரை, இதுகளை வச்சுக்கிட்டே அவங்க செய்து காட்டுறாங்க. நானும் அதில் தான்.
2 பேருக்கும் ஒரே இதாக தான் சமைக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். பௌர்ணமாங்கிறதுலேயும் தனியாக இருக்குது, அதையும் பயன்படுத்திங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா 3லையும் உங்களுக்காக வைக்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ யாரும் இங்கே நேரடியாக எங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க. 1 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா தொடர்ந்து பாருங்கள், அது உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் எப்படி தொப்பையை குறைச்சிக்கலாம் வீட்டில் இருந்தே. காலையில் ஒரு 3/4 மணி நேரம் செய்கிறேங்க, சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் செய்கிறேன் இப்போதைக்கு. இன்னும் கட்டுமஸ் தான் உடல் வாக்குக்கு போகையில் கொஞ்சம் நேரத்தை கூட்டுவனே ஒழிய, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் காலையில் ஒரு 1 ஹவர், சாயங்காலம் ஒரு 1 ஹவர் டைம் ஒதுக்குனீங்கன்னா போதும், வீட்டுக்குள்ளே இருந்தே செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வழிகாட்டுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உடம்புக்கு இதெல்லாம் ஏற்றுக்குன்னு நீங்கள் சுய முடிவு எடுத்துட்டு உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இந்த காணொலியை வழங்குறதுடைய ஒரே நோக்கம், எங்கள் அம்மாவுக்கு நேர்ந்த மாதிரி கொடுமை இந்த உலகத்தில் எந்த ஒரு அம்மாவுக்கு நேரக்கூடாது. அதே மாதிரி சகோதரிகள், அக்கா, தங்கச்சி எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், எந்த ஒரு பெண்ணுக்கும் நேரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இது உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா திடீர்னு உடம்பு ரிப்பேர் ஆகாது, அதே மாதிரி திடீர்னு உடம்பை சரி செய்யவும் முடியாது. வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தால் மட்டுமே நமக்கான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வை நம்ம தேட முடியும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, மன ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அதைத்தான் உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டுறோம் ரியல் டைமிங்கில். அந்த வாழ்வியலுக்கு பேர் தான் குரு வைத்திய வாழ்வியல். இது எங்களுக்கானது. பார்க்கிற நீங்கள் உங்களுக்கான ஒரு வாழ்வியலை நீங்களே உருவாக்குங்கள். அதற்கான வழிகாட்டுதலை இந்த வாழ்வியல் உங்களுக்கு வழங்கும். அதனால தான் டெய்லி உங்களுக்கு வழங்கிட்டு, புரியுதுங்களா? தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் என்ன சாப்பிட்றோம், திடீர்னு வெளியே போயிட்டு வர்றப்ப என்ன சாப்பிட்றோம், வீட்டுக்கு 4 உரமனைகள் வந்தால் எப்படி சாப்பிட்றோம், பொருளாதாரம் கம்மியாக இருக்கிறப்ப எப்படி ஊட்டச்சத்து எடுக்கிறோம், திடீர்னு இந்த மாதிரி பெருந்தொற்றுகள் பரவற டயத்தில் எப்படி நம்மளுக்கான எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரி உணவுகள் எடுக்கிறோம், அத்தனையுமே உங்கள் முன்னாடி வாழ்வியல் வழிகாட்டியாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தவறாமல் பார்த்து பலன் பெறுங்கள். இறுதியாகவும் ஜெம்சியின் குடும்ப உறவுகளிடம் வேண்டுகோள் வைத்துக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்தடுத்த பதிவில் பௌர்ணமாவுடைய பயிற்சிகளும் அவங்களுடைய குரு பாகங்களையும் இந்த ஜெம்சியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். கேள்விப்பட்டிருக்கிறவங்க, அதாவது கேள்வி கேட்டவங்களுக்காக. மற்றபடி பௌர்ணமாவில் முழுதாக இருக்கும், அங்கே பார்த்து